Hello. Today we are going to discuss about a problem on multiples of a number. நீங்கள் இருக்கிற கொஸ்டின் என்னென்னா which one of the following are not multiples of 27? இங்கே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 324, 783, 816, 837, 1116 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நம்பருமே ரொம்ப பெரிய பெரிய நம்பராக இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 5 நம்பரில் எந்த நம்பர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 27 கிடையாது. அதாவது 27ஓட மல்டிபிள்ஸாக எழுத முடியாது. வேற எனக்கு மாதிரி மாற்றலாம். 324 அப்படிங்கிற நம்பர் 27 டிவைட் ஆகுமா ஆகாதா? அந்த மாதிரி இந்த 5 நம்பரில் எந்த நம்பர் டிவைட் ஆகாத நம்பர் 27ஆல் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 27 டேபிள் சொல்லி பார்க்கலாம். சாதாரணமாக வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 27னா 27 டேபிளில் சொல்லி பார்க்கலாம். அப்போ அந்த டேபிளில் வராத நம்பர் தான் ஆன்சர்னு சொல்லலாம். ஆனால் அது முடியக்கூடிய காரியமா? நோ. ஏன் அப்படின்னா 27 இஸ் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அந்த டேபிளை நம்ம வந்துட்டு ரிசைடேஷனில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஸோ ஹார்ட். ஸோ ஹார்ட் அப்படிங்கிறத விட வந்துட்டு வெறும் 1 மார்க்காண்டி நம்ம அவ்வளோ கஷ்டமான டியூட்டியை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் முடியவும் செய்யாது. அட்லீஸ்ட் ஒரு எம்சிக்யூக்காண்டி நம்மளால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்படின்னா வேறு என்ன வழியில் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா தட் ஹாஸ் அ சிம்பிள் வே. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை யூஸ் பண்ணி இது ஒரு சிம்பிள் வேவாக கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 27 யோசித்து பாருங்க, எப்படி எழுதலாம்? ஒரு 27 அப்படிங்கிற நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்னு எழுதலாமா? 9 டைம்ஸ் 3ன்னு எழுதலாமா? எஸ். இப்போது அதனால் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதில் இருக்க பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 9. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் 9ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணுறோம். இப்போ 9ஐ எப்படி எழுதலாம்? 9ஐ வந்து 3 டைம்ஸ் 3ன்னு எழுதலாம். அதாவது 9 அப்படிங்கிறதே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ரிசல்ட் தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு, எந்த ஒரு நம்பரும் 9ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது 3ஆலையும் டிவிசிபிள் ஆகும். பிகாஸ் 9 இஸ் a multiple of 3. That is, 3 is a factor of 9. ஸோ எந்த நம்பரெல்லாம் 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர்லாம் 3ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிங்கும் போது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சா போதும்னா, எந்தெந்த நம்பரெல்லாம் 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியஸ்ட் ஒர்க். ஸோ இப்போ 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளோட ஸ்டெப்புன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா அதுக்குரிய கண்டிஷன் என்ன? வாட்ஸ் அ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 9 அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மனசில் இருக்கும் இல்லையா? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 9. ஸோ அது என்ன டெஸ்ட்டுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்பயும் பார்க்குற 3 மாதிரி தான். 3க்கு என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் 9ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்தா போதும். அப்படி பார்த்தோன்னா 450 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4 + 5 + 0 is equal to 9, which is divisible by 9. அதனால ஸோ 9 is the factor of 450 அப்படின்னு சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம்? அது அப்படியே உல்டாவா 450 is a multiple of 9 அப்படின்னு உல்டாவா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இதையே நமக்கு தெரிஞ்சுக்கும் ஃபேக்டர்னா என்ன, அட் த சேம் டைம் மல்டிபிள்னா என்ன. 9 is a factor அப்படின்னா வந்துட்டு 450 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். மல்டிபிள்னா 450 is a multiple of 9னா 450 9 டைம்ஸ் சம்திங் எழுதலாம். இதை இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா 450 அப்படிங்கிறத 9 டைம்ஸ் சம் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஸோ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு இன்டீஜர். இன்டீஜர்னா என்ன? இட்ஸ் அ கம்ப்ளீட் நம்பர், லைக் அ டெசிமல் இல்லாத நம்பர். பாசிட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் 0 இதுதான் இன்டீஜர் நமக்கு தெரியும். ஸோ 450ங்கிறத 9 டைம்ஸ் சம்திங்னு எழுதலாம். அதே மாதிரி 450 வந்து 9ஆல் டிவைட் பண்ணோன்னா சம் நம்பராக கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் வித்தவுட் ரிமைண்டர். அப்படிங்கும் போது 9 வந்து ஃபேக்டர்னு சொல்லலாம். இதுலேருந்து நமக்கு ஃபேக்டருங்கிற டேர்மும் மல்டிபிள்ங்கிற டேர்மும் கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த நம்பரில் ஒன்னொன்னே அப்படி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3 + 2 + 2 + 4 என்ன 9. ஓகேவா? 9 வந்து என்ன ஆகும்? divisible by 9, which is divisible by 9. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 324 வந்து divisible by 9. அதனால 324 is divisible by 27. Similarly, 7 + 8 + 3. பார்ப்போம். 15 + 18. So 3. So 18. 18 வந்து 9 ஆல் divisible ஆகுமா? Yes, ஆகும். So அதனால வந்து this is also divisible by 27. இப்போ 816 பார்ப்போம். 8 + 1 + 6, which is 9 + 6 is, what would be the answer? 15. 15 வந்து divisible by 9 அப்படின்னா வந்து no, divisible by 3 but not by 9. Okay, so அப்படிங்கும் போது 15 அப்படிங்கிற நம்பர் 3 ஆல் மட்டும்தான் divisible ஆகும், 9 ஆல் divisible ஆகாது. இந்த சென்ஸ் இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து it is not divisible by 27 because எந்த ஒரு நம்பரும் 9 ஆலையும் divisible ஆகி 3 ஆலையும் divisible ஆனால் தான் 27 ஆல divisible ஆக முடியும், because 9 and 3 are the factors of 27. So this would be the answer. So இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கிறோம். 8 + 3 + 7, which is 18, which is divisible by 9. Then 1 + 1 + 1 + 6. This is 9, which is divisible by 9. Okay. So இதில் என்ன ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தா it is 816. 816 எப்படி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம்? Because it is not multiple by 9, henceforth it is not multiple by 12. ஸோ நம்ம கேட்ட கொஷின் வந்துட்டு இந்த இதில் எந்த ஒரு நம்பர் வந்துட்டு not a multiple of 27 கேட்டிருக்காங்க. ஸோ the answer would be 816. Okay, thank you. Thanks for watching.